உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் போதை காதலனுடன் சேர்ந்து கொண்டு மனைவியே தனது கணவனை துண்டு துண்டாக வெட்டி ட்ரம்மில் வைத்து சிமெண்ட் கலவையால் பூசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது மீண்டும் அதே போன்ற ஒரு படுகொலை சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பாலியா மாவட்டத்தில் பகதூர்பூர் என்ற இடத்தைச் சேர்ந்தவர் மாயா. இவரது கணவர் தேவேந்திர குமார் முன்னாள் ராணுவ வீரர். இந்நிலையில் மாயா கடந்த 10ஆம் தேதி தனது கணவரை காணவில்லை என்று கூறி கண்ணீரோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க தொடங்கினர். விசாரணையின் போது அங்குள்ள கரீட் என்ற கிராமத்தில் தேவேந்திரகுமார் உடலின் ஒரு பகுதி கிடைத்துள்ளது. அதுவும் உடம்பில் இருந்து தலை துண்டித்து எடுக்கப்பட்டிருந்தது. மேற்கொண்டு தேடிய போது அருகில் உள்ள கிணற்றில் உடம்பின் மேலும் சில பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து தேவேந்திரகுமாரின் மனைவி மாயாவிடம் தீவிர விசாரணை நடத்திய போதுதான் உண்மை தெரியவந்து போலீசாரே அதிர்ச்சியடைந்துள்ளனர். மனைவி மாயா தனது காதலன் அனில் என்பவனுடன் சேர்ந்து இந்த படுகொலையை செய்தது தெரிய வந்துள்ளது. அவர்கள் 2 பேரும் சதீஷ் மற்றும் மிதிலேஷ் ஆகியோருடன் சேர்ந்து இப்படுகொலையை செய்துள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மாயா உட்பட 4 பேரையும் கைது செய்துள்ள காவல்துறை அனிலையும் அவனது கூட்டாளிகளையும் பிடிக்க சென்றபோது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் அனில் காலில் காயம் ஏற்பட்டது. விசாரணையில் தேவேந்திரகுமாரை கொலை செய்து உடலை 6 துண்டுகளாக வெட்டி அதனை ஒவ்வொரு இடத்திலும் எடுத்துச் சென்று போட்டுள்ளனர். அதில் தலையை மட்டும் ஆற்றில் தூக்கி வீசியிருப்பது தெரியவந்துள்ளது. நீச்சல் வீரர்கள் துணையோடு போலீசார் தலையை தேடி வருவதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசம் மீரட்டில் முஸ்கான் என்ற பெண் தனது காதலனோடு சேர்ந்து தன் கணவனை கொலை செய்து சிமெண்ட் ட்ரம்மில் அடைத்து வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் காதலனுடன் சேர்ந்து கணவனை 6 துண்டுகளாக வெட்டி உடல் பாகங்களை வெவ்வேறு இடங்களில் வீசிய இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.